சீதா குருவி தான் பையன் குக்குவுக்கு உணவு கொடுத்துட்டு இருந்துச்சு. அம்மா, எனக்கு வீட்டுக்கு வெளியே வந்து இந்த வெயில்ல உட்கார்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா குக்கு, நீ சொல்றது சரிதான். இப்ப குளிர்காலம்ன்றதால இந்த வெயில் நமக்கு எதமா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல வெயில் காலம் வரப்போகுது. அந்த சமயம் நம்ம எல்லாரும் நிழலை தேடி அலைய வேண்டியதுதான். சீதா குருவி இப்படி பேசிட்டே இருக்கும் போது தலையில் கூடு சுமந்தபடி ஒரு காகம் மெல்லமா நடந்து வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப களைப்பா இருந்ததால மரத்துக்கு கீழே அமர்ந்துச்சு அந்த காகம். இத பார்த்த சீதா குருவி அவங்க பையன் குக்குவும் அந்த காகத்துக்கிட்ட பறந்து போனாங்க. காகமாமா, நீங்க எங்க இருந்து வரீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே. குக்கு இப்படி கேட்டதும் அந்த காகம் இப்படி பேச ஆரம்பிச்சது. ஆமா சின்ன பையா, நீ சொல்றது சரிதான். நான் ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு காட்டுல இருந்து வரேன். நான் ஒரு பாம்பு கூட சண்டை போட்டு என் நண்பர்களோட உயிரை நான் காப்பாத்தினேன். ஆனா அந்த சண்டையில என்னுடைய ரெக்க ரொம்பவே அடிபட்டுருச்சு. அப்படின்னா உங்களால பறக்க முடியாதா? அதனால தானே என்னை அந்த காட்டை விட்டே துரத்தி அடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, என் நண்பர்களுக்கு எல்லாரும் நான் ரொம்ப பெரிய சுமையா தெரியுறேன். அங்கிள், உங்க நண்பர்கள் எல்லாரும் உண்மையான நண்பர்கள் இல்ல. நீங்க அவ்வளவு காப்பாத்தியும் உங்களை இப்படி துரத்தி அடிச்சிருக்காங்களே. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணா, இந்த மரத்திலே நீங்க கூடு கட்டி தாராளமா வாழலாம். உங்களுக்கு தேவையான உதவியை நான் செய்றேன். சீதா குருவி அந்த காகத்துக்கு தேவையான உணவை கொடுத்துச்சு. சீதா குருவி கொடுத்த அந்த உணவை சாப்பிட்டுட்டு தன்னுடைய கூட்டுக்கு பறந்து போச்சு. இப்படியே இரவானதால அந்த காகமும் தூங்க ஆரம்பிச்சது. இப்படியே மறுநாள் பொழுது ஆச்சு. சீதாவும் அவங்க பையன் குக்குவும் உணவு தேடி காட்டுக்குள்ள பறந்து போனாங்க. வரும்போது அந்த காக்கைக்கும் கொஞ்சம் உணவு எடுத்துட்டு வந்தாங்க. இந்தாங்கண்ணா, உங்களுக்கும் நான் சேர்த்து உணவு தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க இதை சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி பறவையே. என்னுடைய நண்பர்கள் கூட இப்படி என்னை கவனிச்சதே இல்லை. ஆனா நான் யாருன்னு தெரியாமையே எனக்கு இவ்வளோ நல்லது பண்றீங்களே. உங்களுக்கு நான் எப்படிதான் கைமாறு செய்ய போறேனோ தெரியல. சீதா குருவி ஒரு நாள் தவறாம அந்த காகத்துக்கு உணவு எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் இரவு ஒரு பெண் காகம் தூங்கிட்டு இருந்த அந்த காகத்து பக்கத்துல வந்து உட்கார்ந்தது. ரகு, எழுந்துரு. உனக்கு எப்படிதான் தூக்கம் வர்றதுன்னே தெரியல. நான் எவ்வளோ தூரத்துல இருந்து வரேன் தெரியுமா? எழுந்துரு ரகு. ராணி, நீ எதுக்காக இங்க வந்த? இப்பதான் அந்த பறவைகள் என் மேல நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்து காரியத்தையே கெடுத்துடுவ போல இருக்கே. நீ இங்க இருந்து கிளம்பு. ரகு, எப்படியாச்சும் நமக்கு அந்த வீடு சொந்தமாகியே ஆகணும். நமக்கு வீடு இல்லாம நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். ஜக்கு வேற தூங்கவே மாட்டேங்கிறான். ராணி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த வீடு நமக்கு சொந்தமாயிடும். அந்த பறவைகளுக்கு நான் விஷத்தை கொடுத்து சாகடிச்சிடுவேன். அதுக்கு மேல என்ன, அந்த வீடே நமக்கு தான். நீ இங்க இருந்து கிளம்பு. அப்போ தெரியாது அந்த மோசமான காகத்துக்கு தன்னுடைய திட்டம் வேலை செய்யாதன்னுட்டு. இப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் சீதாவும் ரீதா கிளையும் நதிக்கரை கிட்ட உட்காந்து இப்படி பேசிட்டு இருந்தாங்க. சீதா, நீ அந்த காகத்துக்கு உதவி பண்றது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இதுக்கு முன்னாடி யாரு என்னன்னு தெரியாம அவங்களுக்கு நீ உதவி செஞ்சுட்டு இருக்க. என்ன ரீதா நீ இப்படி பேசுற? அந்த காகம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. அதுக்கு யாருமே இல்லை தெரியுமா? விடு. மற்றவங்களுக்கு உதவி பண்றதால நமக்கு எதுனா கஷ்டம் வரப்போதா என்ன? இப்படி பேசின இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. இவங்க போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கருமேகங்கள் சேர்ந்து காட்டுல கனமழை பெய்ய ஆரம்பிச்சது. அட, என்ன இப்படி மழை பெய்யுதே? பாவம், அந்த காகம் வேற மழையில நனைஞ்சிட்டு இருக்கு. குக்கு, நீ அந்த காகம் அங்கிளை வீட்டுக்குள்ள கூப்பிடு. ரொம்ப மழை பெய்யுது. சீதா இப்படி சொன்னதும் குக்குவும் அந்த காகத்தை கூப்பிட ஆரம்பிச்சான். ரகு அங்கிள், ரகு அங்கிள், சீக்கிரமா வீட்டுக்குள்ள வாங்க. அம்மா உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க. மழை ரொம்ப அதிகமா பெய்யுது. சீக்கிரமா வாங்க அங்கிள்.
குக்கு இப்படி கூப்பிட்டதால அந்த காகமும் சீதாவோட வீட்டுக்கு வேகமா வந்துச்சு. சீதா, நான் உனக்கு எப்படிதான் நன்றி சொல்லுவேனே தெரியல. இந்த கனமழையில நான் நனைஞ்சிட்டே இருந்தேனா கண்டிப்பா நான் இறந்தே போயிருப்பேன். உனக்கு ரொம்ப நன்றி சீதா. சீதா கொடுத்த உணவை சாப்பிட்ட காகம் உடனே தூங்க ஆரம்பிச்சது. அதே சமயத்துல அந்த காகத்தோட மனைவியும் அவங்க பையன் ஜக்கும் ரொம்ப மழையில கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்படியே மறுநாள் பொழுது ஆச்சு. அந்த காட்டுல வாழ்ந்துட்டு வந்த புறா சீதா கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சுது. சீதா, நம்ம காட்டுல எந்த ஒரு பழங்களுமே கிடைக்க மாட்டேங்குது. வெறும் தானியங்கள்லாம் சாப்பிட்டு எனக்கு பசியே அடங்கல. சரி, இன்னைக்கு நம்ம பக்கத்து காட்டுக்கு பறந்து போலாம். ஆமாம் புறா அண்ணா, நானும் இனிப்பான பழங்களை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என் பையன் குக்குவுக்கும் இனிப்பான பழங்கள் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க புறா அண்ணா, நம்ம வேகமா பக்கத்து காட்டுக்கு போயிட்டு வரலாம். இப்படி பேசிக்கிட்டு இவங்க 2 பேரும் பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் புல்புல் பறவை அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தது. இத கவனிச்ச புறாவும் சீதா குருவியும் புல்புல் பறவை கிட்ட பறந்து வந்தாங்க. எதுக்காக புல்புல் இப்படி அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? எதுக்காக அழுதுட்டு இருக்க? சீதா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காகம் ரக்க உடைஞ்சதுன்னு என் வீட்டுக்கு வந்துச்சு. நானும் பாவம் பார்த்து அந்த காகத்துக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்துட்டு வந்தேன். ஒரு நாள் என்னுடைய முட்டையை தூக்கிக்கிட்டு அது பறந்தே போயிடுச்சு. என் முட்டைய அந்த காகம் திருடிடுச்சு. சீதா, இந்த புல்புல் பறவை சொல்றத பார்த்தா இப்ப உங்க வீட்டுல இருக்கிற காகமும் அதே காகம் தான் நினைக்கிறேன். நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ. ஆமா புறாண்ணா, எனக்கும் இது தப்பா தான் தெரியுது. அந்த காகத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வேற குக்குவை வீட்டுல தனியா விட்டு வந்திருக்கேன். சரி புறாண்ணா, நான் வீட்டுக்கு போறேன். அதே சமயத்துல அந்த காகம் ஒரு திட்டத்தை தீட்டிட்டு இருந்தது. இன்னும் இந்த சின்ன பையன் எழுந்துக்கல. அவங்க அம்மா சீதா உணவு தேட வெளியே போயிருக்கு. இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான நேரம். நம்ம இவங்க குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்துடலாம். இவங்க 2 பேரும் செத்துட்டா இந்த வீடு நமக்கு சொந்தமாயிடும். கொஞ்ச நேரத்திலேயே தூங்கிட்டு இருந்த குக்குவும் எழுந்துட்டான். அந்த ரகுக்காகவும் இப்படி பேச ஆரம்பிச்சது. குக்கு, எழுந்துட்டியா? எழுந்த உடனே தண்ணீர் குடிச்சா ரொம்ப நல்லது. இந்தா, இந்த தண்ணீரை குடி. இருங்க அங்கிள், எனக்கு அவசரமா உச்சா வருது. நான் போயிட்டு வந்து அப்புறமா தண்ணி குடிக்கிறேன். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே சீதா வேகமா தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுச்சு. சீதா, நீ வந்துட்டியா? நான் இப்பதான் குக்குவுக்கு தண்ணி கொடுக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள வந்துட்டியா? சரி, இந்த நீயும் இந்த தண்ணிய குடி. ஏய் மோசமான காகமே, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. இப்ப உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. சீதா குருவி இப்படி கோவமா பேசிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து கத்த ஆரம்பிச்சது. வாங்க எல்லாரும் வாங்க, அந்த திருட்டு காகத்தை நம்ம சும்மாவே விடக்கூடாது. வாங்க சீக்கிரம். சீதா குருவி இப்படி சத்தமா கத்துனதும் அங்க வாழ்ந்துட்டு வந்த பறவைகள் எல்லாரும் அந்த காகத்தை அடிக்க ஆரம்பிச்சாங்க. வலி தாங்க முடியாத அந்த மோசமான காகம் அந்த காட்டை விட்டு வேகமா பறந்து போயிடுச்சு.